யூடியூப் போதும் அப்படின்னு நிறுத்தின பீரியடுக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் எங்களோட சேனல் வந்து செத்துருச்சு. மைல்ஸ்டோன் வந்து நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம். ஃபிளாஷ்பேக். ஹாய் ஹலோ வணக்கம். 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 2-3 வீடியோஸ் போடுறோம், யாருமே பார்க்க மாட்டாங்க. காலையில இருந்து தூங்காம 5 மணி 6 மணி அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிடுறேன். யாருமா அது கேமரால? தெரிஞ்சு அவன் தான் ரொம்ப டெடிகேட்டடா இருந்தா வீடியோஸ்ல. யூடியூப்னா அவ்வளோ பிடிக்கும். என்னடா இது, நான் இவ்வளோ எடுக்கிறேன், இவ்வளோ பண்றேன், இது வந்துட்டு சரியாகலை, இது வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜ் சரியா கிடைக்கல, இது அவினாஷ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இல்லை, நான் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடும். அவனுங்க வீடியோ எடுத்து வீடியோ கொடுக்க மாட்டானுங்க. ஆனா he was a very dedicated person. எடிட்டர் கிட்ட வீடியோ போய் திருப்பி அந்த வீடியோலாம் நாங்கள் போஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிருக்கு. கேமராமேன் ஷூட் பண்ணிட்டு ஃபுட்டேஜ்லாம் கொடுக்க முடியாத அளவுக்குலாம் ஆயிருக்கு. கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்திருக்கா. டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க கையை. ஹாய் போறீங்களா? ஐஃபோன் 6 ட்ரீஸா வருது. 64 ஜிபியோ 32 ஜிபியோ அவ்வளோதான் இருக்கு. அவினாஷுக்கு கோபம் வேற வந்துடுமா, இரிட்டேட். அவன் ஒரு 5 இயர்ஸ் கூட இல்லை, ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே அவன் பார்க்கும்போதுல நம்ம இங்கெல்லாம் போயிருக்கோமா, நம்மளுக்கு இந்த மானிட்டைசேஷன் என்னன்னு தெரியாது, இவ்வளோ வியூவர்ஸ் போனால் இவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் கம்ப்யூட்டர், அது பேர் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் வைஸ் நான் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் அவினாஷ்க்கு கொஞ்சம் கம்மி தான். டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டே இருந்தது. லாஸ்ட்டாக நாங்கள் டிசைட் பண்ணது என்னன்னா, யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ நாங்களே வீடியோ எடுக்கிறோம், நாங்களே ஷூட் பண்ணுறோம், நாங்களே எடிட் பண்ணுறோம், நாங்களே போஸ்ட் பண்ணி